வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பாலிட்டி என்சிஆர்டின்னு சொல்லும்பொழுது நமக்கு 9th 10th 11th 12th நீங்கள் 9th and 10th படிக்கலாம், 11th and 12th கம்பல்சரி படிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் பாலிட்டியோட வேத மந்திர புக் ஆர் பைபிள்னு சொன்னால் லக்ஷ்மிகாந்தோட புக்கு தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தென் நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு டைரக்டாக போகலாம். பிகாஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி எல்லாம் வந்து தனித்தனியாக அந்த ஒரு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். பாலிட்டின்னு சொல்லும் பொழுது இதில் என்சிஆர்டிஸில் வந்து பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அதுவே நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த் புக் பக்கம் போனோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இதுலேருந்து ஆரம்பிக்கும், எப்படி என்ன ஏதுன்றது. அண்ட் மோரோவர் அதை நம்ம ஹிஸ்ட்ரிலையும் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், ஆஸ் வெல் அஸ் பாலிட்டி இனிஷியல்லையும் பார்ப்போம். ரெண்டுலேயும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட பார்ப்போம். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் மட்டும் பார்ப்போம். பாலிட்டின்னு வரும்பொழுது அந்த ஒவ்வொரு ரைட்ஸ் லாஸ் அதை பற்றி எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வில் ஸ்டார்ட் வித் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபாலோட் பை வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்சிஆர்டிஸ் மட்டும் இனிஷியல் கவர் பண்ணிட்டு ஃபார் இனிஷியல் 4 weeks. இப்போ இன்னைக்கு 9th standard பண்ணுறோம், நெக்ஸ்ட் 10th பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே, அதுக்கு அடுத்தது 11th, அதுக்கு அடுத்தது 12th. அந்த மாதிரி we will finish it in 4-5 days, I mean 4-5 weeks. அதுக்கப்புறம் we will start with polity லக்ஷ்மிகாந்த் புக். ஸோ வாங்க இன்னைக்கு போகலாம். Chapter 1, what is democracy, why democracy? டெமோக்ரஸின்னு சொல்லணும்னா நம்ம ஜனநாயகம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா, மொனார்கி சொல்லுவோம். மொனார்கின்னு சொல்றோம்னா we will be saying that ராஜா ஆள்றாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சி இது இருக்குது. ஸோ நமக்கு டெமோக்ரஸிலன்னு சொல்லும் பொழுது ஜனநாயக ஆட்சி, நம்ம பீப்புள் எல்லாரும் சேர்ந்து எலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெமோக்ரஸின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னா லீடர்ஸ், எலெக்ஷன், பீப்புள் அண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம லீடர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ராஜாவோ இல்லை ஹெரிடிட்டி, அப்பாக்கு அடுத்து அவங்க பிள்ளை, அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு இல்லாமல் வரக்கூடிய லீடர்ஸில் அந்த டெமோக்ரஸி டிஃப்ரெண்ட் ஆகுது. எலெக்ஷன் மூலியமாக மட்டும்தான் வந்து டெமோக்ரஸியில் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம வேர்ல்டில் சில கண்ட்ரீஸில் இருக்குது, லைக் நாங்கள் எலெக்ஷன் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறோம், நாங்கள் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா எலெக்ஷனில் சில கோல்மால் இருந்திருக்கலாம், ஆர் எலெக்ஷனில் இன்னொரு பீப்புளை நிற்கவே விட மாட்டாங்க. ஈவன் நம்ம ஊர்லேயும் இன்னும் இன்டீரியர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நியாயமாக நடக்குதான கொஷின் இருக்குது. பிகாஸ் அவங்க ஆப்போனண்ட்டே இருக்கக்கூடாது, நான் தான் இன்னொரு 10 வருஷம் 16 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு ரூல் பண்ணுவேன்ற மாதிரி அந்த எலெக்ஷன்ஸ் வந்து டெமோக்ராட்டிக்லி நியாயமாக நடக்கலை. பீப்புள் அப்படின்னு சொல்லும் பொழுது பீப்புள் எல்லாருமே வந்து அந்த கவர்மெண்ட்ல அந்த கவர்னன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். பீப்புளுக்கு தாண்டி இந்த சர்வாதிகாரம் மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அகெயின் முடிவெடுக்கிறதுன்னு வரும் பொழுது அந்த ஒருத்தர் நம்ம வந்து எலெக்ஷன் எல்லாமே நம்ம தான் நடத்தணும், எல்லாமே பண்ணி ப்ராப்பராக வந்து கடைசியில் அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அவங்க வந்துட்டு நான் வச்சதா சட்டம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுவும் கிடையாது. இப்படிதான் ஆட்சி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறதா வந்துட்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஃபாலோ ஆகும்போது அது வந்து டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸின்னு சொல்லும் பொழுது ஃபைனல் டெசிஷன் ஆர் அந்த டெசிஷன் மேக்கிங் பவர், அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயம் வந்து எலெக்டட் பீப்புளுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணி எடுக்கிறோம், ஸ்டேட் அதாவது நம்ம இந்தியா வைஸ்னு எடுக்கும் பொழுது, அதுவே வந்துட்டு ஸ்டேட் வைஸ்ல எடுக்கும் பொழுது நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணுறோம். ஃபைனல் டெசிஷன் அவங்களோட தான் இருக்கும், ஆர் மேஜர் டெசிஷன் அவங்க சொல்றதா இருக்கும். பட் அவங்க நினைக்கிறது எல்லாமே முடிவு கிடையாது, ஃபைனல் டெசிஷன் அவங்களது. ஸோ டெமோக்ரஸியில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும். அண்ட்
கரண்ட் பவர்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஜெயிக்கவும் செய்யலாம், தோக்கவும் செய்யலாம். லைக் இவங்க 5 வருஷம் வந்துட்டாங்க, அடுத்த வருஷம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது ஃபேர் எலெக்ஷன் கிடையாது. 2 பேருமே நின்று யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர்னு சொல்லி அந்த வின்னர் தான் வந்து நெக்ஸ்ட் அந்த பொசிஷன்ல இருக்கணும். ஸோ டெமோக்ரஸியில் அடல்ட் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். தட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 18 வயசுக்கு மேலே. இன்னமும் சில கண்ட்ரீஸில் வந்து 21 இயர்ஸ் ஆனால் தான் நீங்கள் ஓட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. பட் ஏஜ் கேட்டகரியில் வச்சு ஒரு அடல்ட் தான் வந்து ஓட் பண்ணணும். பிகாஸ் யார் வேணாலும் இல்லை ரேண்டமாக பண்ணலான்னா அந்த ஸ்கூல் பசங்களோ இல்லை காலேஜ் பசங்களுக்கோ வந்து ப்ராடர் திங்கிங் ஆர் இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து தெரியாது. சிம்பிளா ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் கோயிங் டு கிவ் யூ ஃப்ரீ ஐ மீன் ஸ்கூல் படிக்கிற இப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எக்ஸாம்ஸ் கிடையாதுன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவோம். காலேஜ் படிக்கும் பொழுது லைக் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து நல்லா கட்டடிச்சுட்டு தேட்டர் போகலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவோம். ஸோ த மொமெண்ட் நீங்கள் 18 இயர்ஸ் டர்ன் அவுட் ஆகுறீங்க ஆர் சில கண்ட்ரீஸில் 21 டர்ன் அவுட் ஆகுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த சிந்திக்கிற தன்மை இருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த குளோபலி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் அந்த டைம்லேயும் காலேஜ் எல்லாம் படிக்கலாம் ஒரு பிஜி படிக்கலாம். ஸோ ஸ்டில் 18+ இருக்கணும் அப்படின்றது ஒரு 21+. அதுலேயும் 1 vote and each vote must have 1 value. இப்போ ஒருத்தர் வந்து நான் 2 ஓட்டு 3 ஓட்டு போடுறேன்னா எனக்கு பிடிச்ச எல்லாருக்கும் நான் ஓட் பண்ணிட்டே இருப்பேன் அண்ட் ப்ராப்பர் லீடர் செலக்ட் ஆக மாட்டாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 51% எடுத்தா அவங்க வின்னர். ஸோ 100 பேருமே 2 பேருக்குமே 100 ஓட்டு கொடுத்தாலும் வின் பண்ண போறதுல ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் போனாலும் ப்ராப்பராக நமக்கு வின்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஓட்டை ஒரு இதில் தான் கன்சிடர் பண்ணும். அண்ட் ஆல்சோ அடல்ட் சிட்டிசன் சொல்லும் பொழுது சர்டன் இயர்ஸ் வரைக்கும் ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸில் விமென் வேர் நாட் அலவுட் டு காஸ்ட் தேர் ஓட் இன்க்ளூடிங் ஃப்ரான்ஸ். அங்கேயும் வந்து ஒரு சர்டன் டைம் வரைக்கும் விமன் ஓட் பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆர் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் ஆர் மைனாரிட்டிஸ் ஓட் பண்ணக்கூடாதுன்னு இன்னும் நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே இருந்தாங்க. பட் இந்தியா வாஸ் ஒன் நேஷன் ஆர் எக்ஸப்ஷனலாக என்ன பண்ணாங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுதே ஃப்ரம் த பிகினிங் தே ஹேட் திஸ். அண்ட் இந்த மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இந்தியா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, படித்தவன் மட்டும்தான் ஓட் பண்ணணும், மென் மட்டும்தான் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மற்ற கண்ட்ரிஸ் சொல்லியும் இந்தியா வாஸ் மேக்கிங் த டிஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்க்கும்போது வில் டிஸ்கஸ். ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ரூல்ஸ் வித்தின் லிமிட் செட் ஆஃப் பை கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் சிட்டிசன் ரைட்ஸ். ஸோ டெமோக்ரஸிலன்னு நம்ம சொல்லும் பொழுது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சொல்லிட்டோ எலெக்ஷன் வச்சுட்டோ பீப்புள் செலக்ட் பண்ணோம் ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து டெசிஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது. பட் அந்த டெசிஷன் நமக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில கான்ஸ்டிடியூஷனல் லா வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கண்ட்ரி வந்து செக்யூலர் கண்ட்ரி, தட் இஸ் நம்ம எல்லா ரிலிஜியனும் அக்செப்ட் பண்ணுவோம். அதுவே சவுதி அரேபியா எடுக்கிறோன்னா அங்கே வந்து மெஜாரிட்டிஸ் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் வந்து ரூலிங்கில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பப்ளிக் பிளேசஸில் உங்கள் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணக்கூடாது, ப்ரைவேட் பிளேசஸ் உங்கள் வீடுங்களில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க கான்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. அண்ட் இட் இஸ் எப்படி சொல்கிறதுனா அவங்களோட குட் அண்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என் கண்ட்ரியில் என்ன வேணும் என்ன வேண்டாம் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சில கான்ஸ்டியூஷனல் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லிமிட்ஸ்குள்ளே தான் பண்ணணும். அதை தாண்டி பண்ணுறதும் ஒரு ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் வெல் அஸ் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ். ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் சர்வாதிகாரம் பண்ணாமல் மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்த ரைட்ஸ் கொடுக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை நம்ம என் சாப்டரில் பார்க்கலாம். சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இருக்குது, பட் மற்ற ரைட்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீடம் இருக்கிறது வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இவங்களோட எலெக்ஷன்ஸ் ஆர் பை பீப்புள். ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி. நம்ம இவ்வளோ சொல்கிறோம், லைக் டெமோக்ரஸியில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஸ்டில் ஏன் டெமோக்ரஸி வேணும் ஆர் அது ஏன் வேண்டாம் அப்படின்ற அந்த ஆர்குமெண்ட்ஸ் வரும்பொழுது டெமோக்ரஸியில் லீடர்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ப்ரீவியஸ் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 years DMK, 5 years ADMK, 5 years DMK, 5 years ADMKன்னு மாறி 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 இருந்தாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆன
பீப்புள் வந்து லீட் பண்ணல. ஸோ அது வந்து லீடர்ஷிப்போட அந்த இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. லைக் இட்ஸ் நாட் அபவுட் அந்த பொலிட்டிக்கல் கட்சியோ இல்லை அந்த ரூலிங் ஹெட்டோ கிடையாது. இட்ஸ் அபவுட் எலெக்ஷன் வருது, பீப்புள் எனக்கு யார் பிடிச்சிருக்கோ ஓட் பண்றேன், இதே பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான டைம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமோன்ற மாதிரியான விஷயங்கள் ஆர்குமெண்ட்ஸ்ல வருது. ஸோ டெமோக்ரஸி இஸ் அபவுட் த பொலிட்டிக்கல் காம்படிஷன் அண்ட் பவர் பிளே. ஸோ இது வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது, யூ கேன் சி பீப்புளுக்கு என்ன வேணும் ஆர் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்டேட் எந்த ஸ்டேஜ்ல இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட அதிகமா அந்த பொலிட்டிக்கல் காம்படிஷன் தான் வந்து நம்ம பார்ப்போம். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் அவங்க சொல்ல போறாங்க. அண்ட் என் கட்சி வின் பண்றதுக்கு நான் இந்த கட்சி இவ்வளவு பண்றேன்றாங்களா, நான் அதுக்கு மேல பண்றேன், அந்த கட்சி அவ்வளவு சொல்றாங்களா, நான் அதுக்கு மேல பண்றேன்னு ஆளாளுக்கு அவங்கவுங்கள வந்து அந்த பொலிட்டிக்கல் வின் பண்றத பத்தி தான் வந்து பேசுவாங்களே தவிர என்னோட ஸ்டேட்டுக்கு என்ன முக்கியம், என்னோட பீப்புள்ஸ் என்டையர் பீப்புள் ஆஃப் மை கான்ஸ்டிடியூவன்சியை விட்டுட்டு இதை தான் பார்ப்பாங்க அப்படின்னு அகேன்ஸ்ட் டெமோக்ரஸிக்கு ஆர்குமெண்ட் வருது. அதே மாதிரி so many people have to be consulted in a democracy that it leads to delay. For example, இதை இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ ஒரு லா பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்துட்டு இந்த ஊர்ல டேப் கொண்டு வரணும், தண்ணி வசதி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம்னா அது நாளைக்கே பண்ண முடியாது. போயிட்டு ஒரு இடத்துல மனு கொடுக்கணும், அவங்க மேல அப்பீல் பண்ணி எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு லாவா வரணும் அப்படின்ற இடத்துல இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் வைஸ் லா இருக்குதுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம அசம்பிளியில பேசுவாங்க. அசம்பிளியில பேசிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கும்னு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்படிங்களா, சரி, அதெல்லாம் என்னென்ன இருக்க போது என்னென்ன இருக்காது. ஸோ அவங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில வந்து இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. தென் அகெயின் அசம்பிளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை இந்த பாயிண்ட் வேண்டாம், இந்த பாயிண்ட் இருக்கட்டும், இது வேண்டாம், அது வேண்டாம்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா சரிப்பா இதுதான் ஃபைனல் காப்பி, நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது தென் இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அசம்பிளியில் சைன் பண்ணி ஆன் த ஹெட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அதை சைன் பண்ணி அவங்க அசம்பிளியில் பாஸ் பண்ணி நம்ம கவர்னருக்கு சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் அகெயின் அதை பார்த்துட்டு அவர் யோசிச்சு டெசிஷன் எடுத்து அகெயின் அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது லாவா மாறும். சேம் வே இந்த சென்டர் ஆல்சோ லோக்சபால பாஸ் பண்ணும், ராஜ்யசபால பாஸ் பண்ணும். தென் அதாவது சில விஷயம் லோக்சபாலே பாஸ் பண்ணா போதும், சில விஷயங்கள் ராஜ்யசபால, பட் ஆல் டுகெதர் ரெண்டுத்துலயுமே பாஸ் பண்றது நிறைய இருக்கும். ஸோ அதுல எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி தென் அதாவது அந்த கமிட்டி எல்லாம் வச்சு இவங்க எல்லாருக்கும் முடிச்சு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பார்த்து எடுத்து கன்சல்ட் பண்ணி சைன் பண்ணி கொண்டு வரணும். லைக் ஒரு சின்ன லாக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்ட்டு டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் இருக்கு. Elected leaders do not have or do not know the best interest of people, it lead to bad decision. ஸோ இதை பொறுத்த மட்டும் நம்ம ரெகுலரா கேட்குற டெய்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், லீடர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், கீழே இருக்க தொண்டனுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது, ஆர் நார்மல் பீப்புளுக்கு தான் எங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஏசி கார்லேயே வராங்க, ஏசி கார்லேயே போகிறாங்க, ஆல் தோஸ் ஆர்குமெண்ட்ஸ் வி சே, ரைட்? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எலெக்டட் லீடர்ஸ் வந்து ஒரு நல்ல சேஃப்கார்ட் செக்யூரிட்டிஸோட அங்கே இருக்காங்க. அதுவே லோக்கல்ல பப்ளிக்ல டே டு டே நம்ம பஸ்ல போகும்போது தெரியுது பஸ்ல எவ்வளோ டேமேஜஸ் இருக்கு, ரோட்ஸ்ல போகும்போது ரோட்ஸ்ல எவ்வளோ டேமேஜஸ் இருக்குன்னு தெரியுது. இது எலெக்டட் லீடர்ஸ்க்கு டைரக்டா தெரியல. ஸோ பீப்புளுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு ப்ராப்பரா தெரியாத பொழுது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ டெமோக்ரேட்லி லீட்ஸ் டு கரப்ஷன் ஃபார் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோரல் காம்படிஷன். ஸோ எலெக்ஷன்ல இருக்கிறதுனால எவ்ரிவேர் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல கரப்ஷன் இருக்கு. எலெக்ஷன் நிக்கிறதுக்கு காசு கொடுக்கலாம், எல்லாம் வாபஸ் வாங்க காசு கொடுக்குறாங்க, தென் ஆல்சோ ஓட்டுக்கு காசு, இது அதுன்னு சொல்லி ஃபுல் ஆஃப் கரப்ஷன் இருக்குது டெமோக்ரஸியில் அப்படின்றாங்க. ஆர்டினரி பீப்புள் டோன்ட் நோ வாட் இஸ் குட் ஃபார் தெம், தே ஷுட் நாட் டிசைட் எனிதிங். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசும்பொழுது வி டிஸ்கஸ் லைக் அந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், யூனிவர்சிட்டி ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லும்போது ஸ்கூல் அண்ட் டீனேஜர்ஸ் பற்றி பேசணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கூல் பீப்புள் டீனேஜர்ஸ்க்கு ஆர் காலேஜ் கோயிங் பர்ஸ்க்கு தெரியாதுன்னு சொன்னமோ அதே அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் இன்னும் சில பீப்புளுக்கு எது குட் எது பேட் அபவுட் பாலிட்டிக்ஸ்ன்றது தெரியாம இருக்குது.
they are not much involved in politics. அப்போ அவங்க வந்து ஒரு லீடரை செலக்ட் பண்றாங்கன்னா அது எப்படி கரெக்டா வரும் அப்படின்றதும் ஒரு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல் வந்து இப்போ டெமோக்ரஸி தப்பா அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம இதை எடுக்கக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் இது வந்து புக்ல கொடுத்திருந்த பாயிண்ட்ஸ் தான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு வந்து டெமோக்ரஸி ஏன் நல்லது ஏன் நல்லது இல்லைன்னு கேட்பாங்க. ஆர் ஈவன் சில இன்டர்வியூஸ் ஆஃப் யுவர் எக்ஸாம்ஸ்ல கூட, தட் இஸ் தேர்ட் டெஸ்ட்ல அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. நீ ஏன் டெமோக்ரஸி, லிட்டரலா நீங்க சில யூடியூப் வீடியோஸ் இருக்கும், சில யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்களோட மாடல் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க டெமோ வீடியோ மாதிரி. ஸோ அதில் அந்த ட்ரைனிங் பீரியட்ல அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்துட்டு லிட்டரலாக இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த விஷயத்த கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ட்விஸ்டட் கொஷினாக இருக்கும். நீங்கள் அதை எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்ற விதம் ஆர் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்ற விதத்தை அவங்க நோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் மோரா இது வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஷின் இருக்குது, எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் டெமோக்ரஸி. ஸோ democratic government வந்து accountable form of government. This is very 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 important point even in the point of objective questions. ஏன்னா democracy governmentல என்ன importance or featuresனு வரும்போது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா இவங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னு சொல்லும் பொழுது அக்கௌண்டபிளா இருப்பாங்க. அக்கௌண்டபிள் ஆர் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லும் பொழுது இது ஏன் பண்ணீங்க இது ஏன் பண்ணலன்ற ஒரு கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்க முடியும் அண்ட் தே ஷுட் ஆன்சர். ஸோ அதை எப்படின்றதையும் we will discuss in later things, but they are accountable. So democratic government are accountable form of government is the important objective wise question. So democracy improves the quality of decision making. Again நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு லா பாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும், அப்புறம் கமிட்டி அனுப்பணும், அப்புறம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க கமிட்டி சொல்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுன்னு. ஸோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து பெஸ்டா கிடைக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு டெமோக்ரஸி தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ரஸி ப்ரொவைட்ஸ் அ மெத்தட் டு டீல் வித் டிஃபரன்சஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். சேம். ஸோ ஒருத்தர் வந்து இந்த விஷயம் பண்ணா சரின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எது சரி எது தப்புன்னு அந்த டிஸ்கஸ் பண்ணி அண்ட் இல்ல இது இந்த ஊருக்கு சரியா வராது பக்கத்து ஊருக்கு சரியா வரும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எல்லாமே பேசி டிஸ்கஸ் பண்றதுக்கு டெமோக்ரஸில மட்டும்தான் அந்த ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்றாங்க. டெமோக்ரஸி என்ஹான்சஸ் த டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ மக்களால் தான் நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த மக்கள் தான் சுப்ரீம் பவர் இன் டெமோக்ரஸின்றது நமக்கு அதில் தெரிய வருது. டெமோக்ரஸி இஸ் பெட்டர் தேன் எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் பிகாஸ் இட் அலவ்ஸ் அஸ் டு கரெக்ட் இட்ஸ் ஓன் மிஸ்டேக். ஸோ நம்ம அந்த லீடர் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, எலெக்டட் லீடர்ஸ் லைக் 5 years இவங்க 5 years அவங்க அந்த மாதிரி. ஸோ இதில் சொல்லும் பொழுது நீ 5 years எனக்கு நீ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நான் நெக்ஸ்ட் இயர் அடுத்த லீடர் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த லீடர்ஸ்க்கு நம்ம வந்து அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், நான் இந்த 5 வருஷம் ஒழுங்கா ஒர்க் பண்ணும், இல்லைன்னா என்ன நெக்ஸ்ட் 5 years ஐ எம் நாட் கோயிங் டு பி த லீடர் அப்படின்ற அந்த விஷயம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் அந்த புக்ல சைட்ஸ்ல இருந்தது ஆர் அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க இந்த விஷயங்களை. ஸோ பாகிஸ்தான்ல முஷ்ரஃப் வந்து மிலிட்ரி கூப் இது பண்ணினாங்க. அதாவது அங்க ஆல்ரெடி ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருந்தது. முஷ்ரஃப் வந்துட்டு அக்டோபர் 1999ல பிரசிடென்ட் ஆஃப் கண்ட்ரியா எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி ரூல் தான் நடக்குது ஆல்மோஸ்ட். ஸோ 2002ல ஒரு ரெஃபரண்டமும் வைக்கிறாங்க. லைக் மால் பிராக்டிஸ் அண்ட் ஃப்ராட் அதெல்லாமே அவங்க பண்ணாங்களா என்னன்றதை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. So after passing a law, legal framework order which gave the presidential power to dismiss the national and provincial assemblies, election were held to the national and provincial assemblies. So அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2002க்கு அப்புறம் தான் அங்க திரும்ப எலெக்ஷனுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பாகிஸ்தான் ஹேஸ் ஹேட் எலெக்ஷன்ஸ், எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தாங்க, அவங்களுக்கு சில பவர் இருந்தது. பட் ஃபைனலாக அது வந்து மிலிட்ரி கையில் தான் போச்சு. ஸோ முஷ்ரஃப் அவர் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்தார். நீங்கள் என்னதான் லீடராக இருந்தாலும் கடைசியாக அதை முடிவெடுக்க வேண்டியது மிலிட்ரி பர்சனல்ஸ் தான் சொல்லும் பொழுது திஸ் இஸ் நாட் அ டெமோக்ரஸி. யார் எலெக்ட் ஆனாங்களோ அவங்க எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஃபுல் பவர் இருந்ததுன்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டெமோக்ரஸி. ஸோ சைனால அதே மாதிரி
ரெகுலரா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு எலெக்ஷன் வைக்கணும். நேஷனல் பீப்புள் காங்கிரஸ் தான் வந்துட்டு இது பண்றாங்க. ஸோ பிஃபோர் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் ஒரு கேண்டிடேட் வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எப்பவுமே அங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து வின் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அன் ப்ராப்பர் வே ஆஃப் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ். மெக்சிகோல வந்து எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு எலெக்ட் பண்றாங்க அவங்க பிரசிடென்ட் இதுக்கு. But until 2000s, every election was won by the party called PRI, Institutional Revolutionary Party. So opposition parties contest பண்ணல. Still அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, வின் பண்ணாலும் சில டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி ஓட்டு மாத்தி எப்பவுமே இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. So this is also not a proper election or proper democracy. ஸோ சவுதி அரேபியால விமென்ஸ் ஓட் பண்ணக்கூடாது. எஸ்டோனியால வந்து சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் வந்து பீப்புள் பிலாங்கிங் டு ரஷ்யன் மைனாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்களா இருந்தது, ரைட் டு ஓட். ஸோ இன் ஃபிஜி த எலக்டோரல் சிஸ்டம் இஸ் சச் தட் த ஓட் ஆஃப் அன் இண்டிஜினஸ் ஃபிஜி ஹேஸ் மோர் வேல்யூ தேன் தட் ஆஃப் அ இந்தியன் ஃபிஜியன். அதாவது அங்க நேட்டிவ் ஃபிஜியனுக்கும் எத்தனிசிட்டி மாறி இருக்கவங்களுக்கும் ஓட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவங்க அதிகம், இவங்க கம்மி. ஸோ இன்னும் ஒரு சில இதில் வந்துட்டு இனிஷியல் டைம்ல எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு மென் சொல்ற லைக் ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது அப்படின்னாலும் ஒரு மென் சொல்ற அந்த வார்த்தை வந்து 2 விமன் சொல்றதுக்கு ஈக்குவல் ஆனது. அதாவது 2 விமன் போயிட்டு நான் சாட்சி சொல்றேன்னாலும் ஒரு மென் அகேன்ஸ்டா சொல்றதும் சேம் தான். ஸோ சாப்டர் 2 கான்ஸ்டிடியூஷனல் டிசைன். ஸோ கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்லும் பொழுது ஒரு செட் ஆஃப் லாஸ் ஆர் ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்றது தான். லைக் கவர்னன்ஸ் எப்படி ரூல் பண்ணணும், என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபார்ம் பண்றது கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதுல எக்ஸாம்பிளோட சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஜேர்னி டுவர்ட்ஸ் டெமோக்ரஸி. ஸோ நெல்சன் மண்டேலா அண்ட் 7 other பீப்புள் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. 1964 அவங்களெல்லாம் ஜெயிலில் போடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அப்பார்த்திஹைட் ரெஜிம்க்கு அகேன்ஸ்டா இவங்க பேசினாங்க. இது என்னன்னு கேட்டா லைக் எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணாங்களோ சேம் வே சவுத் ஆப்பிரிக்கா ரூலிங் நடக்குது. பட் இங்க என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஈவன் தோ மெஜாரிட்டி ஆஃப் தெம் வேர் பிளாக் பீப்புள், இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் ஒரு ஒயிட்ஸ் இல்ல நாங்க வச்சதான் டெசிஷன், நாங்க வச்சதான் சட்டம், நாங்க தான் ஹையர் கிளாஸஸ்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் they are discriminating and they are literally torturing them. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா பேசினா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதான்ற மாதிரி அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து தேச துரோக செயல்ற அளவுக்கு அவங்க சொல்லி பண்றாங்க. ஸோ இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதாங்க. அப்போ அதுக்கு அகேன்ஸ்டா நாட் ஜஸ்ட் அகேன்ஸ்ட் பிளாக், ஈவன் கலர்ட் அண்ட் இண்டியன்ஸ். கலர்டுன்னு சொல்லும் பொழுது யூரோப்பியன்ஸ் இல்லாம ஆர் யூகே பீப்புள் யூரோப்பியன்ஸ் இல்லாம மற்ற இடங்கள்ல இருந்து வரவங்கள கலர்ட் பீப்புள்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் இண்டியன்ஸே கலர்ட் பீப்புள்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஆர் அகெயின் ஃபைட்டிங் பேக். 1950 ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்க நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நிறைய ஸ்ட்ரைக் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஆல் தோஸ் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் 22 April 1994 அவங்க வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி புது ஃபிளாக் அண்ட் டெமோக்ரஸி இது பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க லைக் இட் இஸ் ஃபார் ஆல் பீப்புள். இப்போ வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் வேண்டாம், நீ இந்த கண்ட்ரி நேட்டிவ் அந்த கண்ட்ரி நேட்டிவ், நீ இந்த கலர் அந்த கலர் எதுவுமே வேண்டான்னு சொல்லி தே ஆர் ரைட்டிங் ஆல் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் லா. இதுக்கு மேல வேற ஒரு விஷயம் கிடையாது. யாரெல்லாம் பீப்புள் இங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருமே
சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புள் தான் சொல்லி எவ்ரிதிங் தே ஆர் ரைட்டிங். ஸோ why do we need a constitution? எதுக்கு கான்ஸ்டியூஷன் நமக்கு தேவைப்படுதுன்னா oppressor and oppressor to live together as equal. ஸோ நம்ம அந்த சவுத் ஆப்பிரிக்கன் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது அவங்க ஒயிட்ஸ், கலர்ட், பிளாக் பீப்புள் அப்படின்னு பார்ஷியாலிட்டி பார்த்து பிரித்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல், நாட் ஜஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், லெட் இட் பி ரிலீஜியன், லெட் இட் பி எத்தனிசிட்டி, ஸோ என்ன சொன்னாலும் ஆர் ஜெண்டர் பயாஸ்ட் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் தேவை. சேஃப்கார்ட் தேர் இன்ட்ரெஸ்ட், பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு, டு என்ஷூர் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல், டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மேஜர்லி கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதே. பேசிக் ரைட்ஸ் ஃபார் ஆல், ஸோ லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ஐ மீன் டிபிஎஸ்பி அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பேசிக் ரைட்ஸ் டு ஆல் பீப்புள் கிடைக்கணுன்றதுக்கு கான்ஸ்டியூஷன். ஏன்னா எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாது அது எனக்கு மிஸ் ஆகும்பொழுது ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க். ஸோ இது வந்து ரூல்ஸை வந்து எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன். எப்படி ரூல் பண்ணணும், ஆர் பீப்புள் எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் எழுதுறது தான் வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ அப்படி எழுதி வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கோஆர்டினேஷன் பில்டப் ஆகுது மற்ற பீப்புள்ஸ்க்கும் இடையில. அண்ட் தென் இட் ஸ்பெசிஃபைஸ் த கவர்மெண்ட் தட் வில் கான்ஸ்டிடியூட்டட், லைக் எலெக்ஷன் எப்படி நடக்கும், டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா, ஹூ ஆல் வில் கம் அண்ட் ஓட் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கூட கான்ஸ்டியூஷனில் தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டுக்கு நீ இது வரைக்கும் பண்ணலாம், இதுக்கு மேலே பண்ண முடியாது, தட் இஸ் நீ வந்து பீப்புளில் வந்து இவ்வளோ தான் இது பண்ணணும், யூ காண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பீப்புள், யூ காண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்ற லிமிட்ஸ் வைக்கிறதுக்கும் கான்ஸ்டியூஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. It helps, it expresses the aspirations of people about creating a good society. So future நினைச்சு எழுதக்கூடிய ஒரு புக் தான் கான்ஸ்டிடியூஷன். ஸோ தட் ஐ மீன் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் எல்லாமே நம்ம அதை எப்படி அப்பில்ட் பண்ணுறது, எப்படி ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்குறதுன்றதுக்கும் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சில பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருந்தது கம்பேரேட்டிவாக. நமக்கு ஆக்சுவலி என்னென்னா நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வி ஹேட் ஃபியூ கைடன்சஸ் இருந்தது. அது எல்லாமே வச்சு தான் வந்து இட் வாஸ் பிட் ஈஸியர் தேன் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் நமக்கு இருந்த சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தா, இந்தியா இஸ் அ பிக் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ நமக்கு எவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது. நம்ம வித்தின் தமிழ்நாடுவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனால் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. வென் இட் கம்ஸ் டு இந்தியா, லாங்குவேஜ் இருக்குது, ரிலீஜியன் இருக்குது, கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு எழுதணும் பொழுது அது அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. பார்ட்டிஷன் இன் ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் இந்தியா பாகிஸ்தான் ஆர் இந்தியா பாகிஸ்தான் தான் பிரிஞ்சது. ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான்ற பேரில் த நவ் பங்களாதேஷ். ஸோ இவங்க பார்ட்டிஷன் பிரிக்கிறாங்க. அப்போது ரிலீஜியல் ப்ராப்ளம் வருது. லைக் ஆஸ் அ ஹோல் எல்லாருமே வந்து ஒரு சர்டன் டைம் வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் கீழே இருக்கும் வந்து இப்போ பிரிகிறாங்கன்னும் பொழுது அதை ப்ராப்பராக எடுத்து பண்ணணும். அண்ட் சில முஸ்லிம்ஸ் வேர் ரெடி டு கோ டு பாகிஸ்தான், போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சேம் வே ஹிந்துஸ் வேர் ஆல்சோ ரெடி டு கோ டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான். டியூ டு நான் இங்கே ஜென்ரேஷனெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க, நாங்கள் இப்படி இருப்போம். ஸோ அகெயின் சிலர் வந்து நான் இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த ஒரு ரிலீஜியனையும் வந்து நம்ம பாதுகாக்கவும் செய்யணும். அந்த எல்லாத்தையுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருந்தது. தென் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ அகெயின் பிரிட்டிஷர்ஸ் வந்து நாங்கள் விட்டுட்டு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க. இது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட், இது நீங்கள் ரூல் பண்ணீங்களா, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுங்கள், நீயா, உனக்கு யாருமே இல்லையா, நீயே எலெக்ஷன் பண்ணி நீயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு போனாங்க. ஸோ அப்படி விட்டுட்டு போகும் பொழுது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லும் பொழுது இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ராஜாக்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இனிமேல் ராஜா இல்லை சார், எலெக்ஷன் பண்ண போகிறோம் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அபவுட் ஃப்யூச்சர். இப்போ இவ்வளோ பேசி எல்லாமே ஒரு கண்ட்ரி அப்படின்னு மாத்திரம்னா அது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ற விஷயங்கள்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு சேலஞ்சஸாக இருந்தது. ஸோ பாத்வே அதை எப்படி
கான்ஸ்டியூஷன் நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்றது. ஸோ டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராட் அக்ரிமெண்ட் இருந்தது. பிகாஸ் எல்லா லீடர்ஸும் எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாங்களோ அந்த அளவுக்கு இதெல்லாம் எங்களுக்கு இல்லை, இதெல்லாம் வேணும், இதுக்காக தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற வரைக்கும் எவ்ரி ஒன் வேர் கிளியர் அபவுட் எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி வேண்டாம், நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது உங்கள் பிரிட்டிஷர்ஸ் கீழே, எங்களுக்கு அது வேண்டான்ற வரைக்கும் எவ்ரி ஒன் ஹேட் தேர் ஓன் ஐடியாலஜிஸ். ஸோ நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் டாக்குமெண்ட்ஸாக இருந்தது வந்து மோதிலால் நேரு வந்து 1928 டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் 1931 கராச்சி ரெசல்யூஷனும் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வச்சும் நமக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் டாக்குமெண்ட்ஸாக இந்தியா ஃப்ரீடமான என்னென்னலாம் வேணும் வேணான்றது அதில் இருந்தது. கொலனியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும்பொழுது பிரிட்டிஷர்ஸ் போட்ட நிறைய லாஸ் இருக்குது. இது வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் தனியாக அந்த லக்ஷ்மிகாந்தில் பார்க்கும்போது எவ்ரி திங் இருக்கும். அதில் எதாவது இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ் போட்ட லாஸ் அண்ட் ரூல்ஸ் இன்னமும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வந்து அந்த கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸில் வி ஹேட் ஃபார் கைடன்ஸ். குளோபல் இன்ஸ்பிரேஷன் லைக் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட இன்ஸ்பிரேஷனலாக எடுத்து வி ஹேட் அண்ட் சான்ஸ் டு மேக் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எக்ஸாமில் வந்துட்டு தெர் இஸ் அ கொஷின் அண்ட் ஆல்சோ வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். என்னென்னா சில விஷயங்கள் வந்து அப்படியே வந்து அவங்க மற்ற கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்தும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தட் இஸ் தாட்ஃபுல் அடாப்டேஷன். என்னென்னா எல்லா கண்ட்ரியும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க வைக்கும்பொழுது அதில் ரெஃபரன்ஸாக எடுத்து சில விஷயங்கள் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலிஸ்டிக் ஃப்ரம் ரஷ்யா, ஈவன் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கூட சில பாயிண்ட்ஸ் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் தாட்ஃபுல் அடாப்டேஷன் எது நமக்கு கரெக்டாக இருக்கும் என்ன ஏதுன்றதையும் பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, ஸோ அதை எப்படி அகெயின் பண்ணாங்கன்னு பார்க்கும்பொழுது இவங்க வந்து டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு அசம்பிளி எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், தட் இஸ் 1947 எலெக்ஷன் நடந்து பீப்புள் செலக்ட் ஆகுறாங்க. அந்த டைமில் நமக்கு கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஸோ அந்த டைமில் எலெக்ட் ஆன பீப்புள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில அசம்பிளிஸ் பார்ட்டிஷன்ஸ் போட்டு பிரிக்கிறாங்க. அதில் பிரித்த ஒரு அசம்பிளி தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இவங்க தான் வந்து கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை எழுதுனதுல வந்துட்டு அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்தம் 299 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆப்ஜெக்டிவ் வைஸில் இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ ட்ரை டு ரிமெம்பர் திஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேட்க மாட்டாங்க ஃபார் எனி எக்ஸாம். ஸோ 299 மெம்பர்ஸ் சேர்ந்து எழுதினாங்க. பட் ஆப்ஜெக்டிவில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எப்போ அடாப்ட் பண்ணாங்க? கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் 26 November 1949. பட் 26 January தான் வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. தட் இஸ் 26th November வந்து இதுதான் இப்போ கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 26th January 1950 தான் வந்து நம்ம இதில் வந்து எஃபெக்ட் ஆச்சு. ஸோ தட் இஸ் வை வி செலிப்ரேட் 26th Jan as our Republic Day. ஸோ இது ஏன் 26th Janக்கு தான் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்கன்றதும் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். அது அந்த டைமில் முடிஞ்சால் நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சவங்க இல்லை தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், அப்கமிங் வீடியோஸில் அதுவும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ரிஃப்ளெக்ட் த வியூஸ் ஆஃப் ஆல்னு சொல்லும் பொழுது எலெக்ட் பண்ண பீப்புள் எல்லாருமே வந்து எப்படி எலெக்ட் பண்ணாங்கன்னா வேரியஸ் கேட்டகரியிலேருந்து எடுத்தாங்க. ஈவன் தோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வயர் ஃப்ரம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனேட்டட் பீப்புளாக தான் இருந்தாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்லேருந்து. பிகாஸ் தே ஹேட் இந்த ஏரியாலேருந்து இவங்க இருக்கணும், இந்த ஏரியாவில் இங்கே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டிடியூவன்சி பிரித்ததுலேருந்தா இருக்கட்டும், சீக்ஸ் ரெப்ரஸன்டேஷன், முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன்ஸ், ஆங்கிலோ இண்டியன் ரெப்ரஸன்டேஷன்ஸ்னு சொல்லி லைக் லாட் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு அந்த டிஃப்ரெண்ட் வியூஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தது. ஸோ தே குட் ஈஸிலி ஆர் கொஞ்சம் கஷ்டமாகவே ஒருத்தர் கூட இருக்க அந்த கான்வர்சேஷன்ஸ் வச்சு தே குட் ஃப்ரேம் தெம். ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஷேர் லைக் எல்லா ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியாவில் இருந்தும் அவங்களுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷனுக்கு பீப்புள் எடுத்தாங்க. ஈவன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து கூட ஆட்கள் வந்தாங்க, சில மினிஸ்டர்ஸ் வந்து பண்ணினாங்க.
Constituent Assembly worked in a systematic, open and consensual manner. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் எடுக்கிறேன். இது அப்படியே நான் புக்லேருந்து ஒரு வேர்ட் கூட மாற்றாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் வாட் அ கிளியர் கட் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியும் வரும் நமக்கு. ஸோ டிராஃப்டிங் கம்யூனிட்டியோட சேர் ஆர் ஹெட் வந்து நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஸோ இதில் என்ன நடந்ததுன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி சொன்ன எலெக்டட் பீப்புள்ஸ் சேர்ந்து இதை டிசைட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி அந்த 299 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஒரு டிராஃப்ட் எழுதுறாங்க. பட் ஸ்டில் எது வேணும் எது வேணான்றத த்ரூ அவுட் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஓப்பனாக கொடுத்தாங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் இருந்த அந்த பீப்புள் வந்து எதர் லெட்டரோ இல்லை டெலிகிராமோ ஏதோ ஒன்று பண்ணி மனு கொடுத்தோ, எங்களுக்கு இந்த ரூல் லா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, இது இருந்தால் வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள், லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன்புட் இருந்தது எல்லார் சைட்ல இருந்தும், எவ்ரி ஆஸ்பெக்ட்ல இருந்து இன்புட்ஸ் இருந்தது. அவ்வளோ டிஸ்கஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 2000 வாட்டி அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி இது இருக்கட்டும், சரி இது வேண்டாம், இது இருக்கட்டும், இது வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 டைம்ஸ்க்கு மேலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 114 டேஸ்க்கு 3 வருஷத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கஷனும் எப்படி இருந்ததுன்னா, வேர்ட் பை வேர்ட் இப்போ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 1 வந்து இந்தியா ஆல்சோ நோன் அஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட். இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து இந்தியா ஆல்சோ நோன் அஸ் பாரத் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியா ஆல்சோ நோன் அஸ் பாரதம்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லும் பொழுது அப்படின்னா என்ன அப்படிங்கிற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லும் பொழுது இப்போ யூஎஸ்ல சொல்லும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்கும். அவங்க எல்லாரும் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருந்தாலும் தே ஆர் டுகெதர் யுனைடெட் அப்படிங்கிறதுல இதில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா அப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் அவங்களுக்குன்னு ஒரு லா இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓவராலில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு இருக்கும், சில விஷயங்களுக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும் பொழுது இல்லைப்பா இவங்க வந்து தனித்தனி ஸ்டேட், இவங்க தனி ஃப்ளாகு தனி இதெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரே கண்ட்ரி, வில் பி ஹேவிங் ஒன்லி ஒன் ஃப்ளாக் ஒன் நேஷனல் அனிமல் ஸ்டேட், இதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது, இப்படி தான் இருக்கணும். வி ஆர் ஜஸ்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேர் எல்லாரும் சேர்ந்து, எல்லா ஸ்டேட் லீடர்ஸ் எல்லா ஸ்டேட் பீப்புளும் சேர்ந்து தான் நம்ம முடிவெடுக்க போகிறோம். வி ஆர் லைக் அ யூனியன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் வார்த்தை பை வார்த்தை அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது இதனால ஒரு 12 பல்கி வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த புக்ஸை தான் இன்னமும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இப்போ ஒரு லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க, அந்த லா கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் ஆகக்கூடாது. பிகாஸ் நம்ம டெமோக்ரஸிலே சொன்னோம் இல்லையா, கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் இருக்கக்கூடாது, அது இல்லாமல் ப்ராப்பராக இருந்தால் அது டெமோக்ரஸின்னு. ஸோ அந்த டெமோக்ரஸியை நிலைநாட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஹைகோர்ட் அது வந்து இருக்குதா இல்லைன்னு பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆர் மேஜர்லி சுப்ரீம் கோர்ட் பார்ப்பாங்க இது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா இல்லைன்னு. அப்போது அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியாது இல்லையா, அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 12 வால்யூம் புக்கை தான் ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க. இதில் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஒருத்தர் வந்து இல்லைப்பா இது இப்படி அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே அதில் ரெக்கார்டாக இருக்கிறதுனால இன்னமும் அதை ரெஃபரன்ஸ் புக்காக அந்த ஃபுல் டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டையும் வச்சு தான் தே ஆர் ஸ்டில் இன்டர்பிரேட்டிங் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கைடிங் வேல்யூஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட பேரே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பிகாஸ் ஹீ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. சரி, அவர் இல்லைன்னும் பொழுது அவரோட ஐடியாலஜி உள்ள இல்லையான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அவரோட விஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இது வந்து அவரோட ஒரு புக்கில் எழுதியிருப்பார், 1936 வந்திருக்கும். ஸோ அதில் வந்து இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது, சோஷியல் லெவல்ஸ் இருக்கக்கூடாது, கம்யூனிட்டியில் வந்து ஹார்மனி அண்ட் விமன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல் அஸ் மென், அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார். பட் இதில் என்னென்னா அவர் வந்து அந்த இன்இக்வாலிட்டிக்கு பேசினதுக்கு அகேன்ஸ்டாக அம்பேத்கர் பேசியிருப்பார்.
ஸோ வார்னிங் தட் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கிடைக்கும், பட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி எப்படி கிடைக்கும்? ஸோ லைக் இது வந்து இல்லாமல் போச்சுன்னா டெமோக்ரஸி எப்படி நிலைக்கும் அப்படிங்கிற விதத்தில் அவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இது அசம்பிளி டைமில் அவரும் சொல்லி ஹி இஸ் சேஞ்சிங் தட். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்துட்டு அவரோட அந்த ரிப்பப்ளிகன் டைமில் வந்து சொல்கிறாரு, லைக் நமக்கு வந்து விடுதலை கிடைச்சது வந்து மிட் நைட்டில் இருக்கலாம், பட் ஸ்டில் ஃப்ரீடமோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. வி ஷுட் எண்ட் பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், இன்இக்வாலிட்டி எல்லாத்தையும் விடணும். ஸோ தட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சஃபர் பண்ணக்கூடாது, அவங்க எல்லாருக்கும் உறுதுணையாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஹி வில் பி ஸ்பீக்கிங். இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூடடாக தான் இருக்குது. ஸோ ப்ரியாம்பிள்னு சொல்லும் பொழுது ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து எந்த என்சிஆர்டி புக் எடுத்தாலும் இதை வந்து நீங்கள் கம்பல்சரி பார்ப்பீங்க. அண்ட் மோரோவர் இதுதான் வந்து முக்கியமான விஷயமாகவே இருக்கும். அண்ட் அப்ஜெக்டிவ் வைஸில் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ ப்ரியாம்பிள் தான் வந்துட்டு மொத்த கான்ஸ்டியூஷன்லேயும் ஒன் லைனரில் சொல்கிற மாதிரின்னு சொல்லலாம், பட் இது ஒன் லைனர் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் மொத்த கான்ஸ்டியூஷனையும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்த வேர்டில் சொல்லும் பொழுது பீப்புள் தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நமக்கு தான் எல்லா பவரும் இருக்குது. ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. ஸோ இதில் வந்து சாவரின்னு சொல்லும் பொழுது வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்தியா தான் வந்துட்டு ஐ மீன் லைக் நோ அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் கண்ட்ரி வந்து நம்மளை இது பண்ண முடியாது, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம மாற்ற முடியாது. இன்னும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம இன்டர்னல் மேட்டர்ஸில் ஃபாரினர்ஸ் தலையிடக்கூடாது, ஃபாரின் கண்ட்ரிஸ் தலையிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது நம்ம டிஸ்கஷன் நடக்கும்போது, ஆர் இப்போ நடந்த சில அட்டாக்ஸ் நடக்கும் பொழுது இல்லை இது எங்கள் கண்ட்ரி விஷயம் பேசாதீங்க அப்படின்றத இந்தியா வாஸ் மென்ஷனிங் இன் யூஎன். ஸோ சோஷியலிஸ்ட்னு சொல்லும் பொழுது திஸ் வாஸ் ஆக்சுவலி ஆடட் இன் சோஷியலிஸ்ட் அண்ட் சாவரன்றது வந்துட்டு ஒரு ஆக்ட் மூலியமாக தான் ஆட் பண்ணாங்க, இனிஷியல் இதில் கிடையாது. ஸோ சோஷியலிஸ்ட்னு சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அண்ட் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். கவர்மெண்ட்டில் கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே தான், நாட் ஃபார் லைக் சோஷியலாக இருக்கிறது எல்லாருக்குமே எல்லாமே சமம் பொது அப்படிங்கிறது. செக்யுலர்னு சொல்லும் பொழுது இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணலை, மத சார்பற்ற நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. டெமோக்ராட்டிக் தட் இஸ் டெமோக்ரஸி, நமக்கு வந்து ப்ராப்பராக தான் எல்லாமே நடந்து பீப்புளுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரீபப்ளிக்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து ரூலர்ஸ் வந்து நம்ம எலெக்ட் பண்ணவங்க தான் வராங்க, நாட் அ monarchical or other form of government. So next வந்து and to secure its to all its citizen justice, liberty, equality, fraternity. So justice னு சொல்லும் பொழுது social, economic, political மூணுதுலையுமே justice. liberty னு சொல்லும் போது liberty of thought, expression, belief, faith and worship. ஸோ லிபர்ட்டி உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொடுக்குறோம் அப்படின்றது, தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் தாட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் பிலீஃப், ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் எல்லாமே இருக்குதுன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தெம் ஆல். ஸோ ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உங்களை வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜன் டிஸ்கிரிமினேஷன் ஆர் லொக்கேஷன் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ டு பி ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லும் பொழுது பிரதர்ஹுட், தட் இஸ் எல்லாரும் சமம், அகேன் அதே தான் அதில் வரும். எல்லாரையும் வந்து அந்த பிரதர்ஹுட் ஃபீல்டில் தான் வந்து இருக்கணும், பார்க்கணும், இவங்களும் என் சொந்தக்காரங்க மாதிரி தான், இவங்க கிட்ட நான் அகேன்ஸ்டாக வந்து எதுவும் பண்ண மாட்டேன், டிஸ்கிரிமினேஷன் பண்ண மாட்டேன்றது தான் அது. ஸோ இன் ஆர் Constitution Assembly this 27th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this constitution. ஸோ நமக்கு வந்து இதை வந்து 26th நவம்பர்லேயே அடாப்ட் பண்ணிட்டாங்க, பட் எனாக்ட் ஆக ஆரம்பிச்சது ஃப்ரம் Jan 26, 1950.
ஸோ இந்த சாப்டர்ல சைட்ஸ்ல வந்து சில லீடர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இதுதான் இது. எக்ஸாக்டா அந்த பிக்சர்ஸே தான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வல்லபாய் பட்டேல், ஸோ அவர் born in குஜராத், மினிஸ்டர் ஆஃப் ஹோம், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்ல இருக்காங்க. ஹி இஸ் அ லாயர். ஸோ ஹி பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிரின்ஸ்லி ஸ்டேட். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நீங்க வந்து ராஜாக்களா இருக்கீங்க பட் ஸ்டில் எலெக்ஷன் வச்சு இனிமேல் செலக்ட் பண்ணலாம்னு இருக்கணும் பொழுது சில ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க, சில ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணல. அண்ட் இன்னும் சில ஸ்டேட்ஸ் வந்து எங்களுக்கு இந்தியா கூட ஜாயின் பண்றதுக்கே ஐடியாவில் நாங்கள் வேற கண்ட்ரியா இருக்கலாம்னு பார்க்குறோம்னு சொல்லும் பொழுது இல்லை எல்லாருமே ஒரே கண்ட்ரின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணது அவர் தான். தென் அப்துல் கலாம் ஆசாத். ஸோ இவர் வந்து சவுதி அரேபியாவில் born ஆனவங்க. ஹீஸ் அன் எஜுகேஷனிஸ்ட், ஆத்தர் அண்ட் தியோலாஜியன். ஹீஸ் அ ஸ்காலர் ஆஃப் அரபிக். ஸோ இவர் வந்து காங்கிரஸ் லீடராக இருந்தாங்க. நேஷனல் மூமெண்ட்ல ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து முஸ்லிம் செப்பரேட் பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்றத அப்போஸ் பண்ணினாங்க. லைக் தெர் இஸ் நோ லைக் ரிலிஜன் டிஸ்கிரிமினேஷன் ஆர் ரிலிஜன் செப்பரேஷன் வேண்டாம், எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லேட்டர் ஹி வாஸ் அன் எஜுகேஷன் மினிஸ்டர் இன் த ஃபர்ஸ்ட் யூனியன் கேபினெட். டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஸோ born in தமிழ்நாடு. He was a member of drafting committee. He's an entrepreneur and Congress leader. Later on அவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. இவங்க பேர்ல தான் நம்ம டிடிகே ரோட் சென்னையில் இருக்கு. ராஜேந்திர பிரசாத், ஸோ பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, லாயர் அண்ட் சத்யாகிரகால லைக் சம்பரன் சத்யாகிரகால அவரோட ரோலுக்காக அவர் வந்து வெரி ஃபேமஸ். அண்ட் 3 வாட்டி ஹீ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் லேட்டர் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் அவர் தான். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஜேந்திர பிரசாத் இஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஜவஹர்லால் நேரு இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ ஜெய்பால் சிங், born in ஜார்க்கண்ட், அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் எக்கனாமிஸ்ட், கேப்டன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹாக்கி டீம், founder and president of Adivasi Mahasabha. Later he also founded Jharkhand Party. So then H.C. Mukherjee, so he is born on Bengal, vice chairperson of Constituent Assembly. He is a reputed author and educationist. Congress leader இருந்திருக்காங்க. Member of All India Christian Council and Bengal Legislative Assembly இருந்திருக்காங்க. Later he was governor of West Bengal. துர்காபாய் தேஷ்முக், ஸோ இவங்க ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. அட்வொகேட் அண்ட் பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ்ட் ஃபார் விமன்ஸ் எமான்சிபேஷன். ஸோ ஷீ இஸ் ஃபவுண்டர் ஆஃப் ஆந்திரா மேல சபா, காங்கிரஸ் லீடர். லேட்டர் அவங்க தான் ஃபவுண்டர் சேர்பர்சன் ஆஃப் சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்ட். Baldev Singh, born in Haryana, a successful entrepreneur and a leader of Panthik Akali Party, Punjab Assembly, and he is also a nominee of Congress in Constituent Assembly. He was a defense minister adukapra irukanga Union Cabinet la. Kalhayalal Maniklal Munshi, ivanga born in Gujarat, advocate, historian and linguistic, Congress leader and Gandhian. So later on அவங்க வந்து மினிஸ்டர் இன் யூனியன் கேபினெட்டா இருக்காங்க. he is the founder of ஸ்வத்தனந்திரா பார்ட்டி. அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், so he is born in Madhya Pradesh, chairman of drafting committee, social revolutionary thinker and agitator against caste division and caste-based inequalities. Later he becomes the law minister in the first cabinet of post-independence India and also founder of Republican Party of India. Shyama Prasad Mukherjee, he is born in West Bengal, Minister of Industry and Supply in intermittent government, educationalist, lawyer, active in Hindu Mahasabha. Later he is the founder and president of Bharatiya Janata Sangh. Jawaharlal Nehru, born in UP, so Prime Minister of intermittent government. Also he is our first Prime Minister. Lawyer, Congress leader, advocate of socialism, democracy and anti-imperialism. Sarojini Naidu, born in Andhra Pradesh, poet, writer and political activist. So among the foremost men leaders in the Congress. Later she becomes governor of UP. Somnath Lahiri, born in West Bengal, writer and editor, leader of Communist Party of India, later member of West Bengal Legislative Assembly. So
Chapter 3 Electoral Politics. Elections. So people எப்படி நம்ம mechanism by which people can choose their representative at regular intervals is called election. So regular intervalsல வச்சு people வந்து யார் elect பண்றாங்கன்றது தான் ப்ராசஸ்க்கு பேர் தான் election. So in an election votersக்கு வந்து பல சாய்ஸ் இருக்கு. அதாவது அவங்க செலக்ட் பண்ற அந்த ஒரு பர்சன் வச்சு தான் வந்து யார் லா மேக் பண்ணுவா, எந்த பார்ட்டி ஆர் எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நமக்கு இருக்க போகுது, யார் மேஜர் டெசிஷன் எடுக்கிறவங்களா இருக்க போறாங்க, அண்ட் லா மேக்கிங்லேருந்து கவர்னன்ஸ்லேருந்து யார் பண்ண போறா, எப்படி பண்ண போறான்றதுக்கு பீப்புள் தான் கையில் தான் அந்த மந்திரமே இருக்குது. ஸோ ஒரு எலெக்ஷன் எப்போ டெமோக்ராட்டிக் சொல்லணும்னா ஒன் ஓட் ஈக்குவல் வேல்யூ. இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணினதா. ஒரு ஓட்டுக்கு ஒருத்தர் ஓட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்று தான் ஓட் பண்ணணும், அந்த ஒன்றும் கரெக்டாக வேலிடேட் ஆகணும். ஆஸ் வி செட் சில இடங்களில் வந்து விமன் கோட் இல்லை, ஆர் 2 விமன் ஓட் பண்ணால் தான் ஒரு மென்க்கு ஈக்குவல், அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஒன் ஓட்டு தான் எவ்ரி ஒன் கேஸ்ட் பண்ணணும், அண்ட் அதுவும் ஈக்குவல் வேல்யூ தான் கொடுக்கணும். சாய்ஸஸ் எலெக்ஷனில் 4 பேர் நின்னா தான் அதில் ஒருத்தர் நமக்கு இவங்க நல்லவங்கன்னு தோணி எலெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு பார்ட்டி தான் நினைச்சு அப்படின்னா கிடையாது. ஆர் 2 பேர் நிற்கிறாங்கன்னும் பொழுது அந்த 2 பேர்ல இன்னொருத்தர் அவரே செட் பண்ண ஆளு, நீ ஜெயிச்சாலும் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னாலும் இட்ஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்கணும், எவ்ரி 5 years ஆர் எவ்ரி 6 years, அது டிபெண்டிங் அப்பான் த கண்ட்ரீஸ். அது வந்து ப்ராப்பர் எலெக்ஷன் நடக்கணும், அது ரெகுலர் இன்டர்வல்ஸில் சேஞ்சிங் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, இதோட 20 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுதுன்னா இட் இஸ் நாட் அன் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். ஸோ த கேண்டிடேட் ப்ரிஃபர்ட் பை த பீப்புள் ஷுட் கெட் எலெக்டட். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாய்ஸஸ்க்கு நான் யார் கோட் பண்ணணும் அவங்க தான் வந்து அந்த பொசிஷனுக்கு இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் இன்னொருத்தருக்கு பவர் இருக்குன்றதுனால அவங்க போய் ரூல் பண்ணக்கூடாது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், நியாயமான எலெக்ஷனாக நடந்தால் தான் அது வந்து டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். ஸோ ஜென்ரல் எலெக்ஷன் பை எலெக்ஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரல் எலெக்ஷன்னு சொல்கிறோன்னா ஒரு நார்மல், இப்போ நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் நமக்கு தமிழ்நாடுல நடக்கிற எலெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் லெட் இட் பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டிபெண்டிங் அப்பான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ எவ்ரி இயர் நடக்கக்கூடிய அந்த ரெகுலர் எலெக்ஷனுக்கு பேர் தான் வந்து ஜென்ரல் எலெக்ஷன். எவ்ரி ஸ்டேட் ஆர் என்டையர் கண்ட்ரியில் எவ்ரி 5 yearsக்கு நடக்கிறது ஜென்ரல் எலெக்ஷன். அதுவே இன்பிட்வீன் ஒருத்தர் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஆர் அந்த போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஆர் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியூவன்சிக்கு மட்டும் நடக்கிற எலெக்ஷனுக்கு பேரு பை எலெக்ஷன். ஸோ சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் ஆர் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எலக்டோரல் கான்ஸ்டிடியூவன்சிஸ். எலக்டோரல் கான்ஸ்டிடியூவன்சின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு ஸ்டேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஊர் வாரியா ஒரு ஏரியா வாரியா பிரிப்பாங்க. அப்படி பிரித்து இத்தனை எப்படி பிரிப்பாங்கன்னா இத்தனை மில்லியன் ஆஃப் பீப்புள் அப்படின்றத வச்சு டிவைட் பண்ணி இந்த ஏரியா எல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, இந்த ஏரியாலாம் ஒரு கான்ஸ்டிடியூவன்சின்னு செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் எலக்டோரல் கான்ஸ்டிடியூவன்சிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 100 into 100 இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்குதுன்னா, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்குன்னா 10 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் 10 பிரிக்கும் பொழுது ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சின்னு நான் கொண்டு வருவேன். பிகாஸ் சில இடங்களில் வந்து அவங்க வந்து மெஜாரிட்டியாக இல்லைனாலும் ஒரு 30% 40% இருக்காங்க. அவங்கன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சியில் 2 இருக்குது. ஒன்று நம்ம கேஸ்ட் பேஸில் இருக்கிற விஷயம், SC ST கோட்டாவில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூவன்சி எலெக்ஷன்ஸில் யூ ஹேவ் கோட்டாஸ். ஸோ அவங்க வந்து அந்த இடங்களில் இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத பொறுத்து அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் SC ST நிற்கணும்னா அதுவும் SCயா STன்ற வரைக்கும் they will say. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் நிற்க முடியும், மீதி ஜென்ரலோ இல்லை OBCயோ யாருமே நிற்க முடியாது. அண்ட் தென் லோக்கல் பாடி எலெக்ஷன் அண்ட் அர்பன் எலெக்ஷனில் வந்து விமெனுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க 33% ஆர் 1/3 ஆஃப் த பர்சன்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து விமென்ஸ் தான் நிற்கணும்னா அங்கே விமென்ஸ் தான் நிற்கணும், வேறு யாரும் அதர் ஜெண்டர்ஸ் நிற்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூவன்சிஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் கம் ஓட்டர் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூவன்சி பிரிச்சுட்டோம், அதில் எந்தெந்த ஏரியா ரிசர்வேஷன் வச்சுட்டோம். தென் கம்ஸ் ஓட்டர் லிஸ்ட், யாரெல்லாம் ஓட் பண்ணலாம், டபுள் ஓட்ஸ் இல்லாமல். அண்ட் ஆல்சோ இவங்க எவ்ரி இயர் பீப்புள் ஆட் ஆன் ஆவாங்க, சிலர் வந்து வெளியில் போவாங்க. ஸோ அது எல்லாமே பிகாஸ் நாட் ஜஸ்ட் டெத், நான் வந்து என்னோட சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் பண்ணிவிட்டு நான் வேறு கண்ட்ரி போகலாம், ஆர் நான் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு மாதிரி பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகலாம். ஸோ அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அந்த விடுபட்ட ஆட்களை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக டேர்ன்ட் 18 அவங்கள ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ப்ராப்பர் பண்ணி அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும். தென் கம்ஸ் நாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போது அதிலிருந்து ஒரு பீப்புள் வந்து கேண்டிடேட் வந்து மனு தாக்கல் பண்ணணும். ஸோ மனு தாக்கல் பண்ணும்பொழுது அவங்க வந்து அவங்க மேலே என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்குன்றது கொடுக்கணும், என்ன படிச்சிருக்காங்கன்றதும் கொடுக்கணும், என்ன என்ன சொத்து மதிப்புன்றதையும் அவங்க கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே வச்சு மனு தாக்கல் பண்ணி அவங்க எல்லாரும் மனு தாக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததெல்லாம் உண்மையாக என்ன இதுன்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பப்ளிக்லி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் காம்பீட் பண்ணலாம். ஸோ இப்போ காம்பீட் பண்ணாலும் போது எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும். நான் இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேங்க, எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி தே வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங். ஸோ இது வந்து அந்த நாமினேஷன் தாக்கல் செஞ்சதுலேருந்து ஆர் இவங்க தான் இந்த ஏரியாவில் நிற்க போகிறாங்கன்னு அந்த ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த டைம்லேருந்து எலெக்ஷனுக்கு 2 days முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறதுல என்னென்னா, எலெக்ஷன் கேம்பெயினில் சில விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. லைக் லெட் இட் பி காசு கொடுக்கறது தப்பு, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இது எல்லாமே மோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுவாங்க. ஸோ அதை மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு 6 months முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த புது பாலிசியும் போடக்கூடாதுன்னு வாங்க. பிகாஸ் எலெக்ஷன் வரப்போகுதுன்னா நான் அந்த லாஸ்ட் மினிட்ல நான் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிவிட்டு பீப்புள் அதை பார்த்து எனக்கு ரிட்டர்ன் ஓட் பண்ணுவாங்கன்னு தே கேன் டூ. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற விஷயமா இருக்கலாம், அது ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற விஷயமா இருக்கலாம். ஆர் மற்ற விஷயங்கள் ஆஸ் ஐ செட் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், ஆர் நிறையா பீப்புள் கூப்பிட்டு வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து லோக்சபா எலெக்ஷனில் அந்த ஏரியாவுக்கு செலவு பண்ணுறீங்க, அந்த பேனர் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டு வர்றீங்கிறதா இருக்கட்டும், அது எல்லா செலவுகளும் நைட்டு மீட்டிங் போடுறீங்கன்னா அதில் வைக்கிற ஸ்டேஜ் லைட் கரண்ட் சார்ஜஸ் எல்லாமே வந்து இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும், அதாவது இந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு இவ்வளோ தான் இருக்கணும். ஆர் லோக்சபா எலெக்ஷனா 25 lakhs வரைக்கும் தான் நீங்கள் செலவு பண்ணலாம், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்னா 10 lakhs வரைக்கும் தான் செலவு பண்ணலான்னு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. மீறி செலவு பண்ணிங்கன்னா you will be disqualified for competing in the elections. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் we will be polling and counting votes. லைக் போய் இதெல்லாம் பார்த்து எடுத்து எல்லாமே நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் பார்த்து நம்ம ஓட்டிங் பண்ணுவோம். we will cast our votes and then ஓட் கவுண்டிங் பண்ணி யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள லீடர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் எலெக்ஷன்ஸ் எப்படி டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 3 மேஜர் திங். ஒன்று, இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது நமக்கு. பாப்புலர் பார்ட்டிசிபேஷன், எலெக்ஷன் ஒருவேளை டெமோக்ராட்டிக்காக இல்லை ஃப்ரீயாக இல்லைன்னா இவ்வளோ எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. தென் அக்செப்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அவுட்கம். லாஸ்ட் இப்போ ட்ரம்ப் எலெக்ஷனில் இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ ஜோ பைடன் வின் பண்ணும்பொழுது ட்ரம்ப் வந்து இல்லை இதை வந்து ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட ஒயிட் ஹவுஸ்க்கு ஆள் அனுப்புனாங்கல்ல, அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாமல் ஆமா நான் ஜெயிச்சிட்டேன், ஆமா நான் தோத்துட்டேன்னு அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு இருக்குது நம்ம லீடர்ஸ் கிட்ட. ஸோ இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து சொல்லும் பொழுது நமக்கு ஒரு செப்பரேட் எலெக்ஷன் கமிஷன் பாடி இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன் பாடிக்கு எந்த அளவுக்கு ஜுடிஷியரிக்கு, அதாவது ஜஸ்டிஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குதோ அதே அளவுக்கான இண்டிபெண்டன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இவங்களை வந்து எந்த மினிஸ்டர்ஸும் இல்லை ஈவன் பிரசிடென்ட்டே வந்து பண்ண முடியாது. தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். லைக் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு 3 பேர் கொண்ட இதுவாக தான் வைப்பாங்க இப்போது. அதுவும் வந்து நம்ம லக்ஷ்மிகாந்தில் பார்க்கும்போது டீட்டெயில்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து எல்லா முடிவும் இது பண்ணுவாங்க. அவங்கள வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க.
பட் என்னன்னா அப்பாயின்மெண்ட் ஒன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்கே அவங்க ஆன்சரபிள் கிடையாது. பிரசிடென்ட் சொல்றதை கேட்கணும்னு கூட அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆர் ஈவன் ரூலிங் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் வைக்கிறது தான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சட்டம். அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுலயும் எப்படி அவங்க செலக்ட் பண்ணணுன்றது எல்லாமே வந்து we will see in லக்ஷ்மிகாந்த் வீடியோஸ். ஸோ சாப்டர் 4 ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அது எல்லாமே அண்ட் எப்படி அவங்க வேலை செய்கிறாங்கன்றது எல்லாமே தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஹவு இஸ் அ மேஜர் பாலிசி டெசிஷன் டேக்கன், எப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அது எப்படி தெரியும்னா கவர்மெண்ட் ஆர்டர் மூலியமாக தெரியும், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆஃபீஸ் மெமோரண்டம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இதில் வந்து சர்க்குலர், கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சர்க்குலருக்கு பேர் தான் வந்து ஆஃபீஸ் மெமோரண்டம் ஆர் கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ அதை எப்படி நடக்குது, அதை யார் கொடுக்குறா இஷ்யூ பண்ணுறான்னு பார்க்கும்போது டெசிஷன் மேக்கர்ஸ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் ஸ்டேட், தட் இஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லும் பொழுது கண்ட்ரி ஏதாவது ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் அப்படி தான் மென்ஷன் ஆயிருக்கும். பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அப்புறம் பார்லிமெண்ட் அண்ட் 2 ஹவுசஸ், லோக்சபா, ராஜ்யசபா. இது சென்டரில் சொல்லும் பொழுது ஸ்டேட் லெவலில் மென்ஷன் பண்ணும் பொழுது கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் legislative assembly. சில states having legislative council also அவங்களது. ஸோ எதுக்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும் அப்படின்னா டு டேக் டெசிஷன்ஸ். ஸோ மேஜராக இது யார் எடுப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்து இது பண்ணலாம் பண்ண வேணாம்னு அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபார் தட் வி நீட் ஆல் திஸ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். So then to implement these decisions, so decision அவங்க எடுக்கிறாங்க மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது சிவில் சர்வன்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இவங்க பண்ணுறது சரி தப்புன்னு இருக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கு வந்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலாம். இப்போ இது யாருமே இல்லைன்னா தட் இஸ் இப்போ பிரைம் மினிஸ்டர் கேபினெட்லாம் யார் ரூல் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்படி அவங்க ரூல் ஃபிக்ஸ் பண்ணாலும் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஆர் இவங்க ரூல் சொல்லிட்டாங்க இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, பட் இது தேவையில்லைன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வேணும். அதுக்கப்புறம் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போது டெசிஷன் வந்து நான் வந்து கரெக்டாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா அப்போ எங்கே தப்பு நடந்தது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் சைடில் தான். இல்லை இவங்க 2 பேருமே பண்ணுறாங்க, நான் மக்களாக கொஷின் கேட்குறேன், சார் இது எங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இது ஏன் பண்ணீங்கன்னு கேட்கணும்னா சுப்ரீம் கோர்ட் அங்கே வந்து பண்ணும். ஸோ யார் ரெஸ்பான்சிபிள்ன்றது நமக்கு அதில் ஈஸியாக தெரியும். ஸோ அதே மாதிரி தீஸ் ஆக்டிவிட்டீஸ் கீப் டேக்கிங் பிளேஸ் ஈவன் இஃப் த பர்சன் இன் த கீ பொசிஷன் சேஞ்சஸ். தட் இஸ் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் லாவே பாஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் இயர் அவங்க ஆட்சி மாறுறாங்கன்னும் பொழுது அந்த லாவும் மாறுமா, இல்லை அந்த லா வந்து என்ன ஆகணும் பொழுது அந்த லா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஆர் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், யார் மாறினாலும் நடக்காது. சேம்வே ஒரு ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த பொசிஷனில் யார் வந்தாலும் அந்த வேலையை அவங்க தான் பார்க்கணும். ஆள் மாறுறதை வச்சு அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஸோ பார்லிமெண்ட்னு சொல்லும் பொழுது லெஜிஸ்லேச்சர். ஸோ தெர் இஸ் ஒன் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. நான் வந்து 2023 ஜான்வரியில் ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அபவுட் 3த்துக்குமே டிஃப்ரென்சஸ் வந்து பிக்சராக. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ பார்லிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் லெஜிஸ்லேச்சர். ஃபைனல் அத்தாரிட்டி ஆஃப் லா மேக்கிங் அவங்க தான் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் கவர்மெண்ட் மணியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் டிபேட் ஆன் பப்ளிக் இஷ்யூஸ் அண்ட் நேஷ்னல் பாலிசி இன் எனி கண்ட்ரிக்கு அவங்க தான் ஹையஸ்ட் ஃபார்ம். வாட் எவர் கண்ட்ரியில் இருக்கணுன்றதை அவங்க தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. 2 ஹவுசஸ் இருக்குது பார்லிமெண்ட்டில், ஒன்று ராஜ்யசபா ஒரு லோக்சபா. ராஜ்யசபா வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்பர் சேம்பர் சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபா ஆர் லோவர் சேம்பர் சொல்லுவாங்க.
ஸோ நம்ம வந்து இதில் கண்ட்ரோல் ஓவர் கவர்மெண்ட்னு பார்த்தோம். அது எப்படின்றதும் நான் அந்த பிக்சரில் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் நாட் அகெயின் நம்ம வந்து லக்ஷ்மிகாந்தில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பிகாஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தே வில் பி ஹேவிங் டிஸ்கஷன்ஸ். அதில் நீங்கள் ஏன் இது பண்ணீங்க, ஏன் இது பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே அதில் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்டில் தான் வந்துட்டு இது எல்லாமே டிஸ்கஷன்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் ஆஃப் மணின்னு சொல்லும் பொழுது அதுவும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லைக் பீப்புளுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுலேருந்து எல்லா டிஸ்கஷன், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இதில் தான் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து எல்லா ராஜ்யசபாக்கு அதிக பவரா லோக்சபாக்கு அதிக பவரானா இங்கன்னா லோக்சபாக்கு தான் அதிக பவர். பட் ஸ்டில் சில விஷயங்களில் ராஜ்யசபாவோட முடிவு ரொம்ப முக்கியமான முடிவாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெண்டு செஷனும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. போத் எம்பிஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் எம்பிஸ் ஆஃப் லோக்சபா. அது ஜாயிண்ட் செஷன்னு சொல்லுவோம். ஸோ மணி பவர் வந்து லோக்சபாக்கு தான் இருக்குது, ராஜ்யசபாக்கு கிடையவே கிடையாது கண்ட்ரோல் ஆஃப் மணி. லைக் எனி பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், அது பட்ஜெட்டாக இருக்கலாம், ஆர் இவங்களுக்கு இவ்வளோ சேலரி ஹைக் பண்ணுறோன்னு இருக்கும், ஆர் எனிதிங் ரிலேட்டட் மணி இருக்குதுன்னா அது வந்து லோக்சபா தான் பாஸ் பண்ணணும். ராஜ்யசபாக்கு அதில் எதுவும் கிடையாது. லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்பும்பொழுது ராஜ்யசபா வந்து அட்வைஸ் வேணால் கொடுக்கலாம், பட் ஸ்டில் அவங்க அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து பிரசிடென்ட்டுக்கு போயிடும் அந்த பில். ஸோ லோக்சபா கண்ட்ரோல்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். வில் பி ஹேவிங் செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கால்ட் அஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லும் பொழுது தே ஆர் ஃபங்க்ஷனரிஸ். இது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவும் இருக்காங்க, பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னா சிவில் ஆஸ்பிரன்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லும் பொழுது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க, லெஜிஸ்லேச்சர் லா ஃபார்ம் பண்ணுறவங்க, இது இந்த லா இருக்கட்டும் இந்த லா வேண்டாம்னு சொல்கிறவங்க. எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் லான்னு அவங்க கையில் கொடுத்துருவாங்க, அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் 3 பேருமே வருவாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லும் பொழுது கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். நீங்கள் இப்போவும் வந்து யார் யார் எம்பிஸ்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இவங்க எல்லாருமே மினிஸ்டர்ஸ் தான். அதாவது நம்ம செலக்ட் பண்ணி ஆர் நம்ம எலெக்ட் பண்ணி லோக்சபா அனுப்பின எல்லாருமே எம்பி தான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். ஸோ அதில் ஒரு சிலருக்கு மட்டும் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கவங்களே 3ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேபினெட் மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து முக்கியமான மந்திரி பதவிகள் இருக்கும் அவங்களுக்கு. தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அதாவது சின்ன சின்ன மினிஸ்ட்ரியல் ஹெட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெருசாக வந்து எல்லாமே கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு தான் இருக்கும். தென் கம்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இவங்க வந்து இவங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜுக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் தேவைப்படும் பொழுது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், ஸோ இவங்க தான் சீஃப் ஹெட். ஸோ இவங்க வந்து கேபினெட் மீட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க தான் வந்து லீடராக அங்கே உட்காந்துருப்பாங்க. சேர்ஸ்ன்னு சொல்லும்போது தே ஆர் த லீடர். ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் மற்ற இது எல்லாமே சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் டிஸ்கஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் இவங்க அவங்க வேலைகளை ப்ராப்பராக செய்கிறாங்களா, அந்த சூப்பர்விஷன் எல்லாமே வந்து மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க. அண்ட் ஹிஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல். தென் பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட், தட் இஸ் ஹெட் ஆஃப் அவர் கண்ட்ரி. அவங்களுக்கு வெறும் நாமினல் பவர்ஸ் மட்டும்தான் இருக்கு. they don't have same power as other any even ministers. அளவுக்கு கூட பிரசிடென்ட்டுக்கு பவர் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு இருக்கிறது நாமினல் பவர். நாமினல் பவர்னு சொல்லும் பொழுது நம்ம ஸ்டேட்ல பாஸ் பண்ற எல்லா லாவும் அவரோட பேர்ல தான் சைன் ஆகுது. இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட், இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஈவன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துலேயும் எலெக்ஷனில் இவர் பேர் தான் இருக்கும். பிரசிடென்ட்டால் தான் எலெக்ட் ஆகப்படுறாங்கன்னு. பட் பிரசிடென்ட் அவங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கான செலக்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்குலாம் வந்து ரூலிங் பார்ட்டி, பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணி
சார் இவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க ஓகே அப்பாயிண்டட்னு வெறும் சீல் பண்ணி சைன் பண்றது அவங்க ஒர்க்கா இருக்கும். ஸோ தென் ஜுடிஷியரின்னு சொல்லும்பொழுது நம்ம கோர்ட் சிஸ்டம் தான், விச் இஸ் இண்டிபெண்ட். அகெயின் இவங்களும் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு கீழே வரமாட்டாங்க. அவங்க ஆர் ரூலிங் கவர்மெண்ட் அப்போசிஷன் கவர்மெண்ட் யாருக்கு ஃபேவர் கிடையாது. இண்டிபெண்ட்டாக எது நியாயம் அப்படின்றத பார்க்குறவங்க. ஸோ லெவல் பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு கீழே சின்ன சின்ன லோக்கல் கோர்ட்ஸ் இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்னு சொல்லும் பொழுது அவங்க மேஜராக எது பார்ப்பாங்க அப்படின்னா, சிட்டிசனுக்கும் கண்ட்ரிக்கும் அகேன்ஸ்டாக ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா, சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அகேன்ஸ்டாக ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா, 2 ஸ்டேட் ஆர் 3 ஸ்டேட் 4 ஸ்டேட் பிரச்சனை இருக்குதுன்னா அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான் பார்ப்பாங்க. ஆர் கவர்மெண்ட்டுக்கும் தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வருதுன்னா அது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம லோவர் கோர்ட் சொன்னோம் இல்லையா, ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம், அங்கேருந்து வரும்பொழுது அப்பீல் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் போகும். சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் த லாஸ்ட் இது. தென் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு வரும்போது ரூலிங் கவர்மெண்ட் அப்போசிஷன் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கன்னு. பட் இங்கே பண்ணும்பொழுது கன்சல்டேஷன் வித் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷனில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் வரும்பொழுது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் சுப்ரீம் கோர்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் வே ஆஃப் செலெக்ஷன். அதுவும் நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த் படிக்கும்போது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய இருக்குது. அண்ட் ஒரு ஜட்ஜை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இம்பீச்மெண்ட் மோஷன் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணும் பொழுதும் 2/3 ஆஃப் மெம்பர் ஆஃப் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணணும். ஒரு விஷயம் பாஸ் பண்ணுறது, இம்பீச்மெண்ட் பண்ணுறது, அந்த மெஜாரிட்டி வந்து அகெயின் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் லக்ஷ்மிகாந்த். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்போது அங்கே 3 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் அப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு, அதுவும் 2 ஹவுஸ்லேயுமே தனித்தனியாக, அதாவது இதில் 3 பேர் அதில் 3 பேர் இருக்காங்கன்னா இதில் 2 பேர் ஓகே சொல்லி அதில் 2 பேர் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்கள எடுக்க முடியும். பட் மோர் தென் லைக் 512 பீப்புள் எல்லாமே நமக்கு எம்பிஸ் இருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்க, இதுலேயும் அதுலேயும்லாம் அப்பீல் பண்ணி அவங்க ஓகே பண்ணுறது, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு ஜட்ஜையும் இம்பீச் பண்ணது கிடையாது நம்ம இந்தியாவில். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், கான்ஸ்டியூஷனில் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்டர்பிரேட் பண்ணுவாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ ரூலிங் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, அப்போசிஷன் ஆர் ஒரு காமனர் இல்லை இதில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். ஆர் சுப்ரீம் கோர்ட்டே சுவோமோட்டோவாக, அதாவது தன்னிச்சையாக அந்த கேஸ் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது அவங்க வந்து இது இருக்கலாம், கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்றதாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடியதை தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் வைஸ் கொஷின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை தெரிஞ்சும் வச்சுக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஆர் ஜுடிஷியல் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவே கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் சம்மன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா, லெட் இட் பி கவர்மெண்ட் ஆர் லெட் இட் பி பீப்புள், அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ நீங்கள் வந்து கேஸ் போடலாம் டைரெக்டாகவே. ஸோ இதுவும் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்குது. நம்ம ஆர்டிகல்ஸ் படிக்கும் பொழுது எந்தெந்த ஆர்டிக்கல் எதுக்குன்றதை பார்க்கலாம். Chapter 5 Democratic Rights. ஸோ ரைட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு பர்சன் இன்னொரு ஃபெலோ பீயிங் ஆர் சொசைட்டி ஆர் கவர்மெண்ட்லேருந்து கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் தான் ரைட்ஸ். அது நான் கிளைம் பண்ணலான்றதுக்காக எல்லாமே பண்ணக்கூடாது. ரீசனபிள் கிளைம்ஸ், லைக் நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணலாம், அது என்னோட ரைட்ஸ். அதை வந்து யாரும் இல்லை நீ வந்து அந்த வீட்டில் தான் இருக்க, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ரோட்டில் நடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து என்னோட ரைட்ஸ். அதுவே நான் இது என் வீடு தான், நான் ஃபுல் சவுண்ட் வச்சு பக்கத்து வீட்டுக்கார, எதிர் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு நான் பாட்டு கேட்பேன், இது என்னோட வீடு என்னோட ரைட்ஸ்னால் கிடையாது. என்னைக்கு வந்து இது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் பேசிக் ரைட்ஸில் வராது.
ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது 6 ரைட்ஸ் இருக்குது. இதை வந்து நமக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்காக கொடுத்த விஷயம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னு சொல்லும் பொழுது என்னோட ரைட்ஸ் யாரும் பறிக்க முடியாது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் எல்லா இடத்துலையும் பொது. ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னு சொல்லும் பொழுது லைக் ஹியூமன் டிராஃபிக்கிங் அகேன்ஸ்டா ஆர் ஒரு நியான ஷோவில் கூட பார்த்தோம். அவங்க வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, நான் ஏன் நார்த் இந்தியன் வேலை வச்சிருக்கேன், அவன் வந்து நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஃபார் அ லாங்கர் டைம், கம்மி இது பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரியான லேபர் எக்ஸ்ப்ளாய்மெண்ட்டும் அகேன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் தான். லைக் அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டேன்றதுக்காக அவங்க எனக்கு நிறைய வேலை செய்யணுன்றது கிடையாது. இட்ஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எந்த விதத்துலையும் யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லும்பொழுது எல்லா விதத்துலையும் ஈக்குவாலிட்டி, அகேன்ஸ்ட் காஸ்ட், அகேன்ஸ்ட் ரிலிஜியன், அகேன்ஸ்ட் லொகேஷன் எல்லாமே. ஸோ ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்லும் பொழுது 6 வகையான ஃப்ரீடமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், assembly in a peaceful manner, form associations and unions, move freely throughout the country, reside in any part of the country, practice any profession or to carry any occupation, trade or business. So இதை இன்னும் எக்ஸ்பிளைன்டாக சொல்லணும்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லும் பொழுது நான் பேசுறது வந்து எந்த ஒரு கலவரத்தையோ எந்த ஒரு பிரச்சனையோ கிரியேட் பண்ணாத வரைக்கும் எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு. ஆர் இன்னொருத்தர் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்கு. அசம்பிளி இன் அ பீஸ்ஃபுல் மேனர்னும் பொழுது போராட்டம் பண்றதுக்கும் உரிமை இருக்கு. பீஸ்ஃபுல்லா எந்த கலவரமுமே இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லா போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஸோ லைக் நான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் பண்ணலாம் இஃப் இட் வாஸ் அ பீஸ்ஃபுல் மேனர். அண்ட் நான் அப்படி பண்றதும் எந்த கலவரத்தையும் எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாதுன்ற கேரண்டி இருக்கும் பொழுது பண்ணலாம். ஆர் நாட் ஜஸ்ட் கவர்மெண்ட், நான் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எனி திங். ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயே நிறையா பார்த்திங்கன்னா யூனியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஈவன் ப்ரைவேட் யூனியன்ஸ், ஹவுசிங் அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி. நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது, அந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது, ஒரு இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது, அந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது, எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எனிஒன் கேன் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி. இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் இருக்குது. சில ஏரியாஸை ரிசர்வ்ட் ஏரியாஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே ட்ராவல் பண்ணக்கூடாது. அண்ட் சில இண்டிஜினஸ் ஏரியாஸ்க்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி நார்த் இந்தியன் நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் சில இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே நீங்கள் போகணுன்னா ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் போகலாம். Initially it was even in Jammu and Kashmir, but later on it is revoked now. That is for reside, அதாவது அங்கே தங்குறதுக்கு. நீங்கள் வந்து இனிஷியலி அதாவது சொன்னேன் இல்லைங்களா, காஷ்மீரில் நீங்கள் போய் தங்க முடியாது. அங்கே ஒரு டூரிஸ்ட்டாக போயிட்டு வரலாம், பட் அங்கே ஸ்டே பண்ண முடியாது, ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோ இல்லை வீடு வாங்கியோ. பட் இப்போ அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸ்டில் திஸ் இஸ் இன் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். அண்ட் நம்ம ஊர்கள்லேயும் சில ஏரியாக்கில் அது வந்து அலவுட் இல்லை. ஸோ எனி ப்ரொஃபஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அது யாரும் எதுவும் சொல்லக்கூடாது until it is illegal. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது 3 முக்கியமான விஷயம். 1, ஸோ என்னோட மொழி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ இதை சொல்லும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஒரு தமிழ் லாங்குவேஜ் எவ்வளோ பெரிய லாங்குவேஜ் நம்ம சொன்னாலும் when we are in state of Karnataka or Kerala or Andhra or even Jammu and Kashmir, Punjab, Gujarat அங்கெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழ் வந்து மைனாரிட்டி. அப்போது தமிழ் அங்கே மைனாரிட்டின்னு சொல்லும் பொழுது அங்கே தமிழ் அசோசியேஷன்ஸ் ரிலேட்டடாக ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் கட்டலாம், அதை யாரும் தடுக்கக்கூடாது. ஸோ அட்மிஷன் டு எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன் பை கவர்மெண்ட் ஆர் ரிசீவிங்கில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு வரும்பொழுது ஆர் கவர்மெண்ட் எய்டடில் வரும்பொழுது எந்த பீப்புளுக்கும் நீங்கள் அகேன்ஸ்டாக பேச முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ் ஒரு சிலது வந்து ஹிந்து ஸ்கூல்ஸ் ஆர் முஸ்லீம் ஸ்கூல்ஸ் ஆர் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் ஆர் இன்னும் மற்ற அவங்க ரிலிஜியன் ஆர் கேஸ்ட் பேஸ்ட் கேஸ்ட் கிடையாது, ரிலிஜியன் ஆர் லாங்குவேஜ் பேஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ அவங்க நாங்கள் எங்கள்
ரிலீஜியன் பீப்புள் தான் படிக்கணும், எங்கள் லாங்குவேஜ் பீப்புள் தான் படிக்கணும்னா வி கான்ட் அப்போஸ். ஆனால் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல், காலேஜ் ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் பொதுவானது தான். யாரும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. So all minorities have the right to establish educational institute. As I said, religion, language, எந்த பேசிக்லனாலும் நீங்கள் அந்த ஏரியாவில் ஒரு அந்த இதில் மைனாரிட்டினா you can have your own educational institutions. So how can we secure our rights? So இவ்வளோ ரைட்ஸ் பேசணும் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்னு இருக்குது. இதை வந்து அம்பேத்கர் வந்து heart and soul of our constitution சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் இஸ் heart and soul of our constitution. இது அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஷின் அண்ட் ஈவன் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்லையும் அதை ஏன் அவர் அப்படி சொன்னாருன்றதையும் கொஷினாக கேட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, as I said like earlier, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு வந்து வயலேஷன் ஆகுதுன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டையோ ஹை கோர்ட்டையோ டைரெக்டாக அணுகலாம். தட் இஸ் லைக் இப்போ எனக்கு ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ திருட்டு போயிடுச்சு ஆர் சம்திங்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் லாயரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஆர் லோக்கல் கோர்ட் போய் ஹை கோர்ட் போய் அப்படி போகணும். பட் வென் இட் கம்ஸ் அகேன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹை கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அவங்க சில ஆர்டர்ஸ் அண்ட் ரிட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ்ன்னு சொல்லும்போது சில ப்ரொஹிபிஷன் ஆர்டர்ஸ், இது நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்டே கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே கூட வரும். அண்ட் ரிட்ஸ்ன்னு சொல்லும்போது ஹேபியஸ் கார்பஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் நிறையா பேசுகிறோம் இல்லைங்களா, நிறைய மூவிஸ் சீரியல்ஸ்லலாம். ஸோ ஹேபியஸ் கார்பஸும் இதில் தான் வரும், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸில் தான் வரும். ஸோ அது எல்லாமே அவங்க இஷ்யூ பண்ணுறதுனால திஸ் இஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதுக்காக. ஸோ இப்போ அதே ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம பர்சனலாக நமக்காக போட்டோம்னா அது வந்து நார்மல் இது தான். அதுவே மற்றவங்களுக்காகவோ இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லேயோ பண்ணும் பொழுது அதோட பேர் தான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொது மனு தாக்கல். ஸோ எக்ஸ்பேண்டிங் த ஸ்கோப் ஆஃப் ரைட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் 6 ரைட்ஸ்னு பார்த்தோம். இது இல்லாமலும் பல ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு என்விரான்மெண்ட், ரைட் டு ஹாவ் ஆக்சஸ் டு அடிக்வேட் ஹவுசிங், ரைட் டு ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் சர்வீஸ், ரைட் டு ஃபுட், ரைட் டு வாட்டர். லைக் நான் தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே அது ரைட்ஸ் தான். ஈவன் மொபைல் ஆக்சஸ் பண்ணுறதும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் தான். என்ன மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் வரும். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை யாரும் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து அந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸில் வரும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது. ஸோ அது ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது, பட் மேஜர் அந்த 6 மட்டும்தான். இதோட பாலிட்டியோட 9th ஸ்டாண்டர்ட் புக் முடியுது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ ஆஃப் பாலிட்டி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வேணும் ஆர் என்னென்ன வீடியோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.